ஸோ டிஷ்யூ பனாரசி இந்த saree பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த saree எப்படி வந்து ப்ளீட் பண்ண வருதுன்னு பார்த்துட்டு இதில் கலர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீட்டிங் நான் காட்டுறேன், ரஃப்பாக தான் நான் காட்டுறேன். ஸோ டிஷ்யூன்னு சொல்கிறதுனால நிறைய பேர் வந்து வெடப்பாக இருக்குமோன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் வந்து நான் இப்போ ப்ளீட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து ரஃப் ப்ளீட்ஸ் தான், என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். வாவ், சூப்பராக இருக்குங்க. சீரியஸாக நல்லா நிற்கும் மடிப்பு, நீங்கள் பயப்படாமல் இது பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து நைட்டு ஃபங்க்ஷனுக்கு இல்லை காலையில் ஃபங்க்ஷனுக்கு கூட ஓகே தான், நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போகலாம். நல்லா அப்படியே சாரி ஃபுல்லாக சரியா, ஸோ அதனால் அப்படியே நல்ல பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும். வாவ், சூப்பராக இருக்குல்ல. எஸ்பெஷலி இந்த புடவையில் எந்த உருவப்படங்களும் கிடையாது. யாருனாலும் நீங்கள் இந்த saree வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா மடிப்பு எப்படி நிற்கிது பார்த்தீங்களா? நிறைய பேர் என்கிட்ட இன்னொரு டவுட் என்ன கேட்குறீங்கன்னா, செஸ்ட் ப்ளீட்டில் நல்லா நிற்குது ஆனால் சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நிற்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அப்படி இருக்குமா அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ளீட் பண்ணியே காட்டுறேன். இந்த சாரிக்கு பாருங்கள், அழகாக ப்ளீட்டிங் வருதா? அழகாக ஃபுல் சாரியும் நான் ப்ளீட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா எப்படி நிற்கிது பார்த்தீங்களா ப்ளீட்ஸு? இப்படி நீங்கள் கைட்டை இப்படி எடுத்து விட்டாலே போதும். நீங்கள் அயன் பண்ணி இந்த saree வந்து ட்ரை பண்ணணும்னு கிடையாது. நான் ரஃப்பாக தான் எடுத்திருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், நான் பர்ஃபெக்டாக எடுக்கலை. ஸோ அந்த ரஃப்பாக எடுக்கிறதுக்கே இது அழகாக வருது பார்த்தீங்களா? இந்த ப்ளீட் விட்டுருவோம், நான் குட்டி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரில் எப்படி இருக்குது? நல்லா செட் ஆகுதா? நல்லா இருக்குல்ல saree பார்க்குறதுக்கு. ஸோ பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இது வந்து 999 ஃப்ரீ ஷிப்பிங்க்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ பார்த்துக்கோங்க சாரியோடைய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு. நல்லா நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், நான் இங்கே அயன் பண்ணலை, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு ப்ரெஸ் மட்டும்தான் பண்ணி விட்டேன். அதுக்கே வந்து நல்லா அழகாக நிற்கிது பார்த்தீங்களா? ஸோ இப்போ கலர்ஸ் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கலர் இந்த பிங்க் கலர். ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து கலர்ஸ் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலருங்க, பிஸ்தா க்ரீன் இருக்கு இல்லையா? பிஸ்தா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இந்த சாரிக்கு கான்ட்ராஸ்டாக வந்து ரெட் கலரில் வந்து ப்ளவுஸ் பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஐஸ் ப்ளூ கலர். ஐஸ் ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே பியோர் பட்டு சாரியில் வரக்கூடிய அந்த கலர் டோன்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். பீச், இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பீச் கலர், அழகான ஒரு லைட் பீச். எல்லாமே கோல்டன் ஜரி தான். எல்லா கலர்ஸ்லேயுமே நாங்கள் கோல்டு ஜரி வியூ பண்ணி தான் லான்ச் பண்ணுறோம். கோல்டன் கலர் கூட இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி க்ரீமியான கோல்டன், ஒரு க்ரீமி கோல்டன் டோன். இதுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கலர். இதுவுமே என்னோடய ஃபேவரட்னு தான் சொல்லுவேன். ஒரு லாவெண்டர் டோன் அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது இந்த லாவெண்டர்லாம். எல்லாமே சட்டில் ஷேட்ஸுங்க. மெரூன் கலர் ப்ளவுஸ். எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் இமீடியட்டாக நம்மக்கிட்ட ப்ளேஸ் பண்ணுறோங்க.